ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 5ல் சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 299 ஆரம்பிக்கிறது. கர்ம மார்க்கத்துக்கு இப்படி 2 விதமான பலன். ஒன்று கர்மாவினால் நேராக ஏற்படும் பூலோக சொர்க்கலோக சந்தோஷ பலன். இன்னொன்று இந்த பலன் வேண்டாமென்று ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிவிட்டு அவனுடைய ஆக்கி என்பதற்காக மாத்திரம் பண்ணிக்கொண்டு போனால் நாளடைவில் உண்டாகும் சித்த சுத்தி என்ற பலன். சித்த சுத்தி அதோடு முடிந்து போவதில்லை. நிவர்த்தி மார்க்கம் என்கின்ற ஞான யோகத்தில் பிரவேசிப்பதற்கான யோக்கியதையை அதுவே உண்டாக்குகிறது. 2 விதமான பலன் என்று நான் சொன்னாலும் வாஸ்தவத்தில் கர்ம பலன் என்றால் அது அந்த கர்மா நேராக பூலோக சொர்க்கலோகங்களில் தரும் தற்காலிக சந்தோஷங்கள் தான். இந்த பலன் வேண்டாம் என்று நினைத்த போதிலும் கூட கர்மா செய்யாமல் இருக்க முடியவில்லை என்பதாலும் விதிப்படி ஸ்வதர்மங்களை செய்வதால் நமக்கே ஒரு டிசிப்ளின் உண்டாகிறது என்பதாலும் இதனால் சமூகத்தின் ஒழுங்கான வாழ்க்கைக்கும் உதவ முடிகிறது என்பதாலுமே ஒருவன் கர்மா பண்ணும்போது அவனுக்கு சித்த சுத்தி ஏற்படுகிறது என்றால் அந்த சித்த சுத்தி நேராக அந்த காரியங்களிலிருந்து பலனாக உண்டாகிவிடவில்லை. காய்கறி தோட்டம் போடுவதற்கு என்ன பலன்? கத்திரிக்காய் சாம்பார், வெண்டைக்காய் கறி இத்தியாதி தானே. ஒருத்தருக்கு இந்த சாம்பாரும் கறியும் வேண்டி இருக்கவில்லை. ஆனாலும் அவருக்கு என்னவோ வேதனை, புத்திர சோகம், பிசினஸில் லாஸ் மாதிரி என்னவோ ஒன்று. அது தெரியாமல் இருக்க வெட்டி கொத்தி ஏதாவது காரியம் பண்ணி மரக்கடிக்கலாம் என்று காய்கறி தோட்டம் போடுகிறார். அதற்காக தோட்டம் போடுவதின் பலன் என்ன என்று கேட்டால் புத்திரசோக நிவர்த்தி என்று சொல்லலாமா? இப்படித்தான் ஒரு கர்மாவின் இகாமுத்திர பலன் வேண்டாம் என்று கர்மா செய்கிறவன் பெறும் சித்த சுத்தியை கர்ம பலனாக சொல்வதில்லை. அது ஈஸ்வர பிரசாதமாக அவன் பெறுவதே. நேர்பலன் தனக்கு வேண்டாம் என்றிருந்தும் நம்முடைய ஆக்ஞி என்பதாலும் சமூக ஒழுங்கை உத்தேசித்தும் நம்முடைய பிரீதிக்காகவே இவன் இவ்வளவு நன்றாக கர்மானுஷ்டானம் செய்கிறானே, இந்த மனோபாவத்துக்காக இவனுடைய சித்தத்தின் அசுத்தங்களை போக்குவோம் என்று ஈஸ்வரனை அனுகிரகிப்பதுதான் சித்த சுத்தி. நேர்பலன் என்பதை கூட கர்மாவை கொடுப்பதில்லை தான். ஜடமான கர்மா எப்படி பலன் தர முடியும்? பலதாதாவான ஈஸ்வரன் தான் அதையும் கொடுக்கிறான் என்றாலும் அதிலேயே வித்தியாசம் பண்ணி வெளி வஸ்துக்களாலே ஒருத்தனுக்கு ஏற்படும் பூலோக சொர்க்கலோக பலன்களை மட்டும் கர்மாவின் நேர்பலனாகவும் உள்ளே அந்த கரணத்தில் ஜீவனுக்கு உண்டாகும் சித்த சுத்தியை தன்னுடைய பிரசாதமாகவும் காட்டுகிறான். ஆகையால் சித்த சுத்தியை கர்ம பலன் என்று சொல்லும் வழக்கம் இல்லை. கீதாதி சாஸ்திரங்களிலும் கர்மபலம் கர்மபல தியாகம் என்றெல்லாம் சொல்லும்போது இந்த அர்த்தத்தில் தான் சொல்லி இருக்கிறது. சித்த சுத்தி என்பது கர்ம பலன் இல்லை, அது கர்ம பலனை தியாகம் செய்வதாலேயே கிடைப்பது. ஞான மார்க்கத்தில் போகவும் யோக்கியதை இல்லை, கர்மாவில் உண்டாகும் சந்தோஷங்களிலும் நிறைந்த நிறைவில்லை என்றிருக்கிறவர்களிடம் பகவான் உன்னால் காரியங்களை விட முடியாததால் பண்ணிக்கொண்டே போ, ஆனால் பலனில் ஆசை வைக்காதே. பலத்தியாகம் பண்ணி என் பிரீத்திக்காகவே கர்மங்களை அனுஷ்டி. அதனாலே காலக்கிரமத்தில் சித்த சுத்தி உண்டாகும். அப்புறம் ஞான மார்க்கத்தில் பிரவேசிக்கலாம் என்கிறார். கர்ம மார்க்கம் என்பது இங்கே கர்ம யோகம் என்றே உயர்வு பெற்று விடுகிறது. ஞான மார்க்கம் எப்பொழுதுமே ஞான யோகம்தான். யோகம் என்றால் சேர்ந்திருப்பது, சேர்ப்பது. பரமசத்தியத்தில் ஒரு ஜீவனை சேர்ப்பதற்கு உதவும் வழிகளை அத்தியாத்ம சாஸ்திரங்களில் யோகம் யோகம் என்று சொல்லியிருக்கும். நேராக இவற்றில் ஒவ்வொன்றுமே முடிவான சத்திய லட்சத்தில் கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதில்லை. மெயின் ரோடில் கொண்டு போய் சேர்க்கிற சந்து மாதிரி இருந்துவிட்டால் கூட போதும். இதுவும் யோகம்தான். லட்சியத்தில் நேரே சேர்ப்பது ஞான யோகம். அந்த மெயின் ரோடுக்கு கொண்டு விடுவது கர்மயோகம். அதற்கு பின் பல ஜென்மா பிடித்தாலும் பிடிக்கும், ஆனாலும் ஒரு நாள் கொண்டு விட்டுவிடும். காலப்போக்கில் கர்மயோகி நலிவு. சிருஷ்டி உண்டாகும் போதே நம்முடைய சிருஷ்டியில் இத்தனை தான் என்றில்லை, அத்தனை தினுசான மனோபாவம் கொண்ட ஜீவர்களும் இருந்து நமக்கு பெரிய நாடக வினோதமாக பிரபஞ்சம் இருக்கணும். இதற்கு ஜீவனுக்கு கொஞ்சம் சுவாதந்திரியம் இருக்கணும், ஆனாலும் வினோதம் விபரீதமாக போகவிடப்படாது என்று பகவான் நினைத்து பிரவிற்த்தி நிவர்த்தி மார்க்கங்கள் என்ற 2ஐ வேத வாயிலாக வெளிப்படுத்தினான். ஆதி காலங்களில் பூர்வ யுகங்களில் ஜனங்கள் எவரவர்களுக்கு எந்த மார்க்கமோ அதை எடுத்துக்கொண்டு ஸ்ரேயஸை அடைந்து வந்தார்கள். நிவர்த்தியில் சில பேர் போனார்கள், பிரவிற்த்தியில் மற்றவர்கள் ஈடுபட்டார்கள். ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஜீவ சுவாதந்திரியத்தை ரொம்பவும் இஷ்டப்பட்டு ஓடவிடாமல்
பூர்வ யுகத்து ஜனங்கள் சகலருமே ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு ஈஸ்வர பிரீதிக்காகவே செய்யணும் என்ற எண்ணமுடையவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களுக்கு ஆசைகள் அளவுக்கு மீறி சுவடு விட்டு கொண்டே போகவில்லை. இதனால் என்னவாயிற்று என்றால், ஏதோ ஒரு காலம் வரையில் போக்கிய பலன்களுக்காகவே அவர்கள் கர்மங்களை பண்ணி வந்தாலும் கூட அப்புறம் அந்த சௌக்கியங்களில் பற்று குறைந்து போய் ஆத்மாவை கடைத்தேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஞான நிஷ்டைக்கான யோக்கியதை தங்களுக்கு இல்லை என்று உணர்ந்திருந்தார்கள். ஆகையால் அதற்கு கொண்டு போய் சேர்ப்பதான பலத்தியாகம் செய்து கர்ம மார்க்கத்தை கர்ம யோகமாகவே அனுஷ்டித்து வந்தார்கள். பிரவிற்த்தி தர்மம் அந்த ஆதி காலங்களில் கர்மயோகமாகவே உசந்த நிலையில் பிரகாசித்து வந்தது. இந்த யோகத்தில் முன்னேறி நல்ல சித்த சுத்தி உண்டான பிறகு சந்நியாசம் வாங்கி கொண்டு நிவர்த்தியில் போய் மோட்சமடைந்து வந்தார்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.